ஏய் ஆர்டர் எடுக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனல, இப்ப காசுக்கு என்ன சொல்ற நீ? வீட்டுல உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து உன் வீட்டுல என்ன சம்மந்தம் பேச வந்திருக்கான்? கெஞ்சி கெஞ்சி காசு வாங்கிட்டு போன இல்லையா? வாங்கின காசை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க தெரியாதா? நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைகிறது? காசை வாங்கி தின்னுட்டு ஏப்ப விட்டுலான்னு பாத்தியா? வார்த்தை விடாதீன்னு, கார்மெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு, அதனாலதான் கொடுக்க முடியல. யோ, உன் கார்மெண்ட்ஸ் தெரிஞ்சா எங்களுக்கு என்னையா? தர வேண்டிய பணத்தை ஒழுங்கா தந்துறியா? தானோ கோபி கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வா. சரி. பணம் இருக்கு, நீ 20,000 ரூபாய் எடுத்துங்க, அண்ணன் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னையா பிச்சையா போடுற? யோ, யானை பசிக்கு சோள பொறி போட்ட மாதிரி இது என்னையா கணக்கு? இத நீங்க வட்டி மாதிரி வச்சுக்கோங்க, அசல நான் கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துறேன். எங்க இருந்து தருவ? நாங்க வாங்கின இடத்துல பதில் சொல்லணும்ல. அவங்களே என்ன நெருக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை அசல் வட்டியமா வை. ஒரே நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். இப்படி புடிச்ச புடியா மொத்தத்தையும் கொடுன்னு சொன்னா நான் எப்படி உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? போஸ், அது உன் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழியை பாரு. என்னன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அண்ணனா தம்பியா இவ்வளவு நாள் குடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்பிக்கையா நாணயமா தானே இருந்திருக்கேன். இப்ப என் கெட்ட நேரம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட நேரம் எங்களையும் பிடிச்சி ஆட்டணுமா? உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் தெருவில் அலையணுமா? இங்க பாரியா, வாங்கும்போது பல ஈன்னு இழிச்சுக்கிட்டு வாங்கினேல, அது மாதிரி திரும்ப கொடுக்க தெரியணும். என்னமோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிய. இங்க பாரு, சரியான நம்பிக்கை துறகியா நீ? உனக்குள்ள வேட்டி சட்டை இருக்கியா? மானஸ்தனா பிச்சை எடுத்தாலும் கடன் அடைக்கணும்யா. ஏயா, இந்த ஆளு 5 வாட்டி கடை வாங்கி தொழில போட்டு உனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நீ பணத்தை கொடுக்கலன்னா உனக்கு பணம் கொடுத்த மச்சி அவரை போட்டு உழுக்குறான்ல. எங்க நாங்க என்ன பணத்தை தர மாட்டோம் சொல்றோம். இந்த பாருமா, நீ வந்து இதுல தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போமா. எப்ப நீ வாங்கின பணத்தை இல்லன்னு வேற சொல்லிடுவியா? நீ சொன்னாலும் சொல்லிடுவியா? இந்த பாரு, நீ பணத்தை கொடுக்கற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எத்தனை நாளானாலும் அசைய மாட்டான். ஏயா, கடை எரிஞ்சு போச்சுன்னு சாப்பிடாம தூங்காம இருக்கியா? வாங்கி வகை வகையா சமைச்சு வக்கனே திங்கிறல. அண்ணே, இப்ப என்னண்ணே, நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுல வந்து பேசிக்கிறேன். இப்ப சொல்றியே, அத நீ எங்க வீடு தேடி வந்து சொல்லிருக்கணும்யா. அதை விட்டு எங்களை உன் வீடு தேடி வர வச்சு விட்டல. அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க பணத்தை தராம ஏமாத்திடலாம் நினைச்சியா? இங்க பாரியா, மனுஷன் கை சுத்தம் வாய் சுத்தம் வேணும்யா. உங்க பணத்தை சிறுக சிறுக எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேனே. சிறுக சிறுக தரியா? எப்பயா தந்து முடிப்ப? மொத்தமா தானே வாங்கின, அதே மாதிரி மொத்தமா தான் தரணும். இப்படி எல்லாம் பேசுறியா? உனக்கு அறிவில்லையா? என்னையா முறைக்கிற? கடை வாங்கினவனுக்கு சூடு சொன்ன ரோசை எல்லாம் வரக்கூடாதியா? இதெல்லாம் கடை வாங்குறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணி இருக்கணும். மனுஷனாயா நீ? என் பணத்தை எப்ப திருப்பி தர போற? சோத்த திங்கிறியா, வேற எடுத்து திங்கிறியா நீ? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க யாரியா? இவரோட மாமன். இவருக்கு ஆர்டர் கொடுத்து நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கியா? எங்க பணத்தை கேட்டா இவர் கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னையா பண்ணுவார் பாவம்? எதிர்பாராத பெரிய விபத்தியா? அதனால ஏற்பட்ட சிக்கலையா? அதுக்கு நாங்க என்னையா பண்றது? சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் சமாளிக்க தெரியாதாலே எதுக்கு பெரிய பிசினஸ் பண்ணணும்? இவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் தூக்கல தூக்கணுமா? ஐயோ, அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க யாருக்கு எந்த கெடுதல் நினைக்கிறவங்க இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க, சிறுக சிறுக அடிச்சு போறோம்யா. சிறுக சிறுக தர்றீங்களா? இதே வார்த்தையை தான் அந்த ஆளும் சொன்னாரு. எப்ப தந்து முடிக்கிறது? மொத்தமா எப்ப தருவீங்கன்னு உறுதியா சொல்லுங்க. அதுக்கு தான் என் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா, ஒரு முடிவு சொல்லாம இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம் ஐயா. ஐயா, தயவு செய்து ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. எப்படியாவது பணத்தை பரட்டி போடும் ஐயா. இந்த பாருங்க ஐயா, நீங்க பெரியவங்க சொல்றீங்கன்னு ஒரு வாரம் டைம் தர்றோம். அதுக்குள்ள பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா பொறுக்க மாட்டோம். அப்புறம் நடக்கிற அதிகத்துக்கு நான் பொறுப்பாளி இல்ல. ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதீங்க. பெரியவன் ஐயா, வார்த்தையை காப்பாத்திருவீங்க. என்ன நம்புங்க. வந்தவங்க விரும்பியோட போதீங்க. அதை கொண்டாடா. இந்த பணத்தை முன்பணமா வச்சுக்கோங்க. பாக்கி பணத்தை ஒரு வாரத்துல ஏற்பாடு பண்ணி போடுறீங்க. பாருங்கயா, ஒரு வாரத்துல வருவோம். சொன்னபடி பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்?
இந்த நிலைமை எப்படி மாமா சமாளிக்க போறேன்? நேத்து வரைக்கும் அண்ணா தம்பியா பழகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அசிங்கமா பேசிட்டு போறாங்க. நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா என்னென்ன மாமா நடக்கும்? ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது. மலை மாதிரி மாமக்காரன் நான் இருக்கிறேன்ல, எப்படியாவது பணத்தை பரட்டி கொண்டாந்துறேன். கவலைப்பட, தைரியமா இரு. பாவம் மாமா, நீங்க எங்களுக்காக எவ்வளவு நாள் தான் மாமா கஷ்டப்படுவீங்க? அந்த பாவி கடவுளுக்கு உங்க மேல கூட இறக்க வராதா? ஏ மாமா, ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டீங்க. எப்படி மாமா கொடுக்க போறீங்க? போசு, என் புது முதலாளி இருக்கிறார்ல, தங்கமான மனுஷன். அவர்கிட்ட நான் இது வரைக்கும் ஒரு சின்ன உதவி கூட கேட்டதில்ல. இந்த பெரிய சங்கடத்தை சொல்லி நான் உதவியை கேட்டேன்னா மறுக்காம செய்வாரா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் போறேன், தைரியமா இரு. கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். அழாதம்மா, அழாத. இவனை உள்ள கூட்டு போ. பாருங்க மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியா போயிடும். இதுல உங்க தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா, நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எந்த தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க மாமா. லேட்டஸ்ட் டிசைன் புடவை இருந்தா எடுத்து போடுங்களேன். இத பாருங்க சார். இது நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை இருந்தா கூட பரவாயில்ல, எடுத்து போடுங்க. தரேன் சார். இது நல்லா இருக்கும் பாருங்க சார். உஷா, இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த டிசைன் நல்லா இல்லைங்க. இந்த புடவை? இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. சரி, நீயே ஏதாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணு. எங்க இது பிடிச்சிருக்குங்க. நாங்க செலக்ட் பண்ண ஒத்துக்க மாட்டே நீ. அந்த கலர் என்கிட்ட இருக்கு. இந்த டிசைன் நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, அதான் சொல்றேன். சரி சரி. என்ன உஷா, விலையை பாத்தியா? நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுக்க பாரு முதல்ல. ஏன் இப்படி சலிச்சுக்கிற நீ? புடவைங்கிறது வெளியே போனா டீசெண்டா கட்டிக்கிறதுக்கு தான். பல புடவை கட்டிட்டு நீ என்ன சினிமாவில் நடிக்க போற? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க சார். அவங்களுக்கு என்ன வருஷம் பூராமா புடவை வாங்கி கொடுக்குறீங்க? வருஷத்துல 2-3 தடவை தானே பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்குறீங்க. செலவு ஜாஸ்தியானாலும் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி வாங்கி கொடுக்கறது நல்லது. சார், நீங்க வேற சார், விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே நீங்க. மாச வருமானத்துல குடும்பத்தை நடத்துறதே எப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நானு. இதுல வேற என் மனசுல பட்டதை சொன்னேன். நம்ம என்ன பொண்டாட்டிங்களுக்கு பெருசா ஏதாவது வாங்கி தரமா? புடவை தானே. சார், நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? புடவை எடுக்க தானே வந்தீங்க. புடவை எடுத்தமா போற மாதிரி இருக்கு சார். எங்களுக்குள்ள ஏன் சார் தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்றீங்க? உஷா, புடவை பாரு. நேரம் வேற ஆயிடுச்சு. புருஷன்னா அப்படி இருக்கணும். தனியா வந்திருக்காரு, பொண்டாட்டி கூட வரல. இருந்தாலும் எவ்வளவு காஸ்ட்லியா தேடுறாரு பாருங்க. அவருக்கு வந்து வாய்ச்ச பொண்டாட்டி கொடுத்து வச்சவ. அந்த 4 புடவையும் பேக் பண்ணிடுங்க. ஹலோ ஹலோ, லீலாவா? சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நல்ல வேளை லீலா, நீங்களே போன் எடுத்தீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட பேசணும்னு தான் போன் பண்ணேன். என்னாச்சு? உங்க குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன் லீலா. என்ன பிரச்சனை? எங்களோட லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க முடியாத நிலைமை. அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் லீலா.
வினு, அழாதீங்க. இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நீங்க லவ் பண்ணீங்க. அழாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் தைரியமா இருங்க. இப்ப தைரியமா இல்லைன்னா எப்படி? அழாதீங்க. லீலா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறேன். தயவு செஞ்சு மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன ஹெல்ப் வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேற எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உதவி போதும். லீலா, நான் இப்ப வெளியில தான் இருக்கேன். இது வரைக்கும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் ரூம்ல போனும் இல்ல. அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கும் வரல. அதனால அவரோட ரூமுக்கு போய் விவரத்தை சொல்லி அவரை தயவு செஞ்சு லிட்டில் மவுண்ட் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும். அங்க வந்துட்டா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிரும். லீலா, என்ன லீலா, நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்களா? நீங்க ஏற்கனவே என்கிட்ட இது விஷயமா ரொம்ப கராரா சொல்லிருக்கீங்க. எனக்கு இப்ப இது உங்ககிட்ட கேட்க ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல லீலா. இது எனக்கு வாழ்வா சாவான்ற பிரச்சனை. ப்ளீஸ், நான் உங்களை தான் ரொம்ப நம்பி இருக்கேன். ப்ளீஸ் லீலா, எனக்காக அவர் ரூமுக்கு போய் அவர்கிட்ட விவரத்தெல்லாம் சொல்லி லிட்டில் மவுண்ட் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். இத மட்டும் நீங்க செய்யாட்டி என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல லீலா. நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். என் நிலைமை அப்படி. பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டா சாகிறத தவிர வேற வழியே இல்ல லீலா. அதுக்குள்ள நான் அவரை கல்யாணம் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் நாங்க சேஃப் ஆயிடுவோம். பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிடுவோம். நான் உங்க காலை புடிச்சு கேக்குறேன் லீலா. ப்ளீஸ் ப்ளீஸ் லீலா, இந்த ஹெல்ப் மட்டும் நீங்க எனக்கு பண்ணணும். இத நான் வேற யாருக்கிட்டயுமே போய் கேட்க முடியாது. நம்ம ஆபீஸ்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால உங்க ஒருத்தரை மட்டும்தான் நான் நம்ப முடியும். ப்ளீஸ் லீலா. சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரி, அவரோட அட்ரஸ் எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்குங்க? இல்ல சார், இந்த ரூபாயோட மதிப்பு என்னன்னு எனக்கு தான் தெரியும். எரிஞ்சு போன கடைக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். பேப்பர்ல ஏதாவது கையில் எழுத்து கொடுத்தணுமா? பகடியில எல்லாமே வாய் வார்த்தை தான். நம்பிக்கை நாணயம் எல்லாம். நீங்க வேணா உங்க மன திருப்திக்கு ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. அப்படியே செஞ்சிருவோம். நான் அண்ணன் எழுதி கொடுத்துறேன். சரிங்க, வரட்டுங்களா? வாங்க. ரொம்ப நன்றிங்க. வரேன் பாண்டியா. அண்ணே, பகுடி விட்டா இவ்வளவு பணம் கிடைக்குமாண்ணே? பின்ன இந்த காலத்துல சிட்டிக்குள்ள இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் சென்றான இடமா இருந்தாலும் வச்சுக்கோ, லட்சக்கணக்கில் கிடைக்கும் பகடி. தீ பிடிச்ச கடைக்கு இவ்வளவு பகுடி பணம் கிடைக்குதுன்னா எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும்லண்ணே. ஏன் உன் கடையை பகடிக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கியா? ஆமாண்ணே, என் கடையில பிசினஸ் டல்லா இருக்குண்ணே. நானும் என் கடையை பகுடிக்கு விடலான்னு இருக்கேண்ணே. நான் வேற இடத்துல போய் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேண்ணே. ஒரு நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லுண்ணே. கண்டிப்பா சொல்றேன். ஏன் போஸ், உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தா கூட சொல்லேன். சொல்றேனே, நான் கிளம்புறேனே. சரிங்க போஸ். அப்புறம் அந்த மேட்ரு என்னண்ணே ஆச்சு? வாங்க. என்னம்மா பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எல்லாம் புது பூ, இப்பதான் வாங்கி வந்தது. வாசனையை பார்த்தா தெரியல தம்பி. வாசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வாங்கிட்டு போனா வாடி போயிடுது. என்ன தம்பி கேள்வி இது? பூவுனா வாடாம இருக்குமா? வாங்கிட்டு போறப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. அதெல்லாம் நல்லா இருக்கும் தம்பி. தைரியமா வாங்கிட்டு போங்க. எத்தனை முழம் வேணும்? சரி, ஒரு 10 முழம் கொடுங்க. போதுமா 10 முழம்? எவ்வளோ? 50 ரூபா கொடுங்க. என்னங்க பக்கத்துல தான் இருக்கு, இவ்வளோ கேட்குறீங்க? இல்லை சார், 50 ரூபா. சீக்கிரமா கொடுங்க. தம்பி, பூவை
ஹலோ, லீலா இருக்காங்களா? அவங்ககிட்ட நான் பேசணும். நீங்க யாரு? நான் உங்க ஹஸ்பண்ட் பேசுறேன். அவங்க இன்னைக்கு லீவு சார். அவங்க வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்து சார். என்ன நினைச்சாங்களோ தெரியல, உடனே லீவ் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சார். பாட்டி, என்னப்பா சுப்பிரமணியம், என்ன விஷயம்? பையன் அம்மா அம்மான்னு அழுத ஒரே அடம்பிடிச்சிட்டு மாணிக்க என்ன பொறுக்க முடியாம கொண்டு விட்டு டுவான்னு சொன்னாரு. அப்படியா? அதான் வந்தேன். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீ போப்பா. சரி வரமா. ஏன் சாரோ கிறுக்கு பிடிச்ச முட்டை கண்ணம்மா உன் புருஷன்? இவனுக்கு 7.5 கழுத வயசு ஆகுது. இந்த வயசுல போய் பெத்த தாய் முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைகிறான். இந்த பச்சை மண்ணை பெத்த தாய் கிட்ட வளர விடாம இவனே வச்சுக்கணுங்கிறானே, இது என்ன நியாயம் சாரோ? நான் கூட அவர் ஒரேடியா எப்படி மாறிடுவாருன்னு எதிர்பார்க்கல பாட்டி. சரமா, வேதாளம் முருங்கை முறை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. உன் புருஷன் சாதாரண வேதாளம் இல்லம்மா, கிறுக்கு பிடிச்ச வேதாளம். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ எனக்கு ஒரே பயமா இருக்குடி அம்மா. ஹலோ அண்ணி, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லு நிர்மலா. எப்படி இருக்கீங்க அண்ணி? இருக்கு, ஏதோ உயிரோட இருக்கு. அண்ணி என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? இங்க கொண்டாமா, நீ கொண்டா, நீ அழாதம்மா, நீ போ. ஹலோ நிர்மலா. பாட்டி என்னாச்சு பாட்டி? நிர்மலா, இங்க ஒரே கூத்தும் கொடுமையுமா இருக்குமா. என்ன பாட்டி? என்னத்த சொல்ற, எல்லாம் அண்ணங்காரன் பண்ற கொடுமைதான். என்னன்னு விவரமா சொல்லுங்க. நிர்மலா, இந்த நியாயத்தை நீயே கேளுமா. இந்த கோபியுடைய கம்பெனில 4 ரவுடி பசங்க சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டானுங்களாம். கோபியுடைய அண்ணனுக்கும் மச்சானுக்கும் பெரிய காயமா. 10க்கு இந்த போஸ் பைய கம்பெனி வேற தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சாமா. ஐயோ, இவ்வளவு கொடுமை பிறந்த வீட்டுல நடக்கும் போது சரா போய் அங்க 4 வார்த்தை ஆறுதலா பேசுறது தப்பா? சரா அப்படி பிறந்த வீட்டு பக்கம் போனதுக்கு பேயாட்டம் ஆடிட்டான். பிறந்த வீட்டு பக்கம் நீ எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சாமி மேல சத்தியம் பண்ணுன்னா அவன் எப்படி சத்தியம் பண்ணுவான்? பேசாம நின்னா உடனே உன்னை வெட்டி விடுவேன்ட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கலாமா நிர்மலா? அதிலும் சரவுக்கு ஆபரேஷன் பண்ணி பச்சை உடம்போட வந்திருக்கா. இந்த நிலையில இப்படி எல்லாம் நடக்கலாமா நிர்மலா? என்ன பாட்டி இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கா? குற்றாலம் போயிட்டு வந்ததுல இருந்து முன்ன இப்படித்தான் நடந்துக்கிறா நிர்மலா. செல்வம் கேட்டான், அவனையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான். அவனை யாரு கேக்குறது? பாவம் சரோ, அவளையும் இன்னைக்கு அடி அடின்னு அடிச்சுட்டான் நிர்மலா. ரொம்ப தப்பு பாட்டி, அண்ணன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா நிர்மலா, நீயே சொல்றியா இல்லையா? அவன் புத்தி கட்டு போய் அலைகிறான். பாட்டி இதை இப்படியே விட்டுற கூடாது. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. நான் உடனே கிளம்பி வரேன். அப்படியா கண்ணு? நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியாம்மா? ஆமா பாட்டி. அண்ணி இன்னும் அழுதுட்டே இருக்காங்களா? அம்மா, அவ என்னம்மா பண்ணுவா? அழுதுகிட்டு தான் இருக்கிறா. நீ கொஞ்சம் சீக்கிரம் புறப்பட்டு வாமா. அண்ணிய தைரியமா இருக்க சொல்லுங்க பாட்டி. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்றேன். சீக்கிரம் வாமா. வச்சிடறேன். என்னாச்சு நிர்மலா? ஒண்ணு இல்லம்மா, அங்க ஏதோ பிரச்சனையா. நான் மெட்ராஸ்க்கு புறப்பட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். அம்மா நீ வேண்டாம், நீ குழந்தை வச்சுட்டீங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இல்லடி, நானும் உன் கூட வரேன்னு. அம்மா நீ வந்தா சரிப்பட்டு வராது. நான் என்ன பிரச்சனை பாத்துட்டு உனக்கு எல்லாத்தையும் சொல்றேம்மா. வா வா. வினோதினி, நான் கிளம்புறேன். என்னங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணீங்க? கல்யாணம் முடியற வரைக்கும் கூடயே இருங்களேன். இல்ல, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். லீலா ப்ளீஸ் லீலா, எனக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் இருங்களேன். ஐயோ, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி. சோஸ்திரம் ஃபாதர். தோத்திரம். என்ன ஆல்பர்ட், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஃபாதர். வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லு ஆல்பர்ட். ஃபாதர், இவங்க வினோதினி. ஹலோ. ஹலோ ஃபாதர்.
நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம் ஃபாதர். எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும் ஃபாதர். சரி, வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டியா? இல்ல ஃபாதர், வீட்ல யாருக்குமே தெரியாது ஃபாதர். என்னப்பா ஆல்பர்ட், நீ ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் தானே? திருச்சபையோட சட்டத்திட்டங்கள் உனக்கு தெரியும் இல்லையா? ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா மந்திரங்கள் படிக்கணும், 3 முறை சர்ச்சில் ஓலை வாசிக்கணும், யாருக்கு எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 சைட்லயும் பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். சரி, நீ போய் உன் பிரதரை கூட்டிட்டு வா. உன் பிரதர்கிட்ட பேசிட்டு அப்புறம் பார்க்கலாம். இல்ல ஃபாதர், பிரதர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார் ஃபாதர். நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஃபாதர். ப்ளீஸ் ஃபாதர். சாரி ஆல்பர்ட், என்னால அதை பண்ண முடியாது. சாரி, ஐ அம் வெரி சாரி. சாரி ஆல்பர்ட். ஃபாதர். ஏன் ஆல்பர்ட், இப்போ என்ன பண்றது? அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல.